மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எல்லாருமே பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு காலையில வெளிவந்திருக்குது. இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் இது அதானி, மோடி இவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு முடிவு தானே தவிர இது மக்களால உருவாக்கப்பட்ட முடிவு கிடையாது. இந்த வெற்றியே செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சு அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க வலுவான ஒரு ஆதாரத்தையுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரம் வரப்படி தேர்தல் நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 229 இடங்கள்ல பாஜகவோட கூட்டணி ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் வரலாறு பார்க்காத 229 தொகுதி. அதுதான் இங்க பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்திய கூட்டணி பார்த்தோம்னா வெறும் 52 தொகுதிகள் மட்டுமே இந்திய கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்திய கூட்டணிங்கிறது அங்க இருக்கக்கூடிய வலுவான காங்கிரஸ், வலுவான உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா, அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய வலுவான பிரபலமான சரத்பவாருடைய கட்சி, இந்த 3 கட்சிகளோட பிரம்மாண்ட கூட்டணி. இது இல்லாம சமாஜ்வாதி அந்த கூட்டணியில இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டணி சேர்ந்துமே வெறும் 52 இடங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 52 இடங்கள் மட்டுமே முன்னிலை அப்படிங்கிற தகவல் வருது. இப்ப பாஜகவுடைய கூட்டணி 229 இடங்கள்ல முன்னிலை பார்க்கும்போது இதுல பாஜக மட்டுமே தனித்து 125 இடங்களுக்கு மேல 125 இடங்களுக்கு மேல முன்னிலை அப்படிங்கிற ஒரு செய்தி வர முடியுது. அதனாலதான் இதுல பெரிய அளவுல ஒரு சந்தேகங்கள் உருவாயிருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஜார்க்கண்டுடைய தேர்தல் பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட்ல இந்திய கூட்டணி 52 இடங்களுக்கு மேல முன்னிலை அப்படி சொல்லி கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 52 இடங்களுக்கு மேல முன்னிலை. பாஜகவுடைய கூட்டணி 28 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை அப்படிங்கிற செய்திகளுமே பார்க்க முடியுது. இதையும் தாண்டி பல மாநிலங்கள்ல இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த இடைத்தேர்தலில் லோக்சபாவோட இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இதே மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. மகாராஷ்டிரா ஒரு தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் பாஜக தான் அங்கே வெற்றி, கிட்டத்தட்ட முன்னிலை அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வருது. அதே மாதிரி கேரளா வயநாட்டில் ராகுல் காந்தி அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணார் இல்லையா, அந்த வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டிட்டாங்க. பிரியங்கா காந்தி ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பிரியங்கா காந்தி வெற்றி அடைஞ்சு அந்த வயநாடு, அந்த மக்கள் எப்பவுமே காங்கிரஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி ராகுலுக்கு இவ்வளவு நாளான ஆதரவோ அதே மாதிரி இனி பிரியங்கா காந்தி தான் அந்த தொகுதியோட ஒரு மகள், அவங்க தான் இனி அந்த தொகுதியை பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் முழுமையா பிரியங்கா காந்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலுக்கான பல காலி இடங்கள் இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில், இந்த 9 தொகுதிகளில் 6 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி முன்னிலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மீதி இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் எஸ்பி சமாஜ்வாதி அவங்க ஒரு 2 இடங்கள்லையுமே, ராஷ்டிரிய லோக்தள் அவங்க ஒரு இடம், அதாவது இந்திய கூட்டணி அங்க 3 இடங்கள்லையும், பாஜகவுடைய கூட்டணி அவங்க ஒரு 6 இடங்கள்லயும் முன்னிலை அப்படிங்கிற செய்தி அந்த இடைத்தேர்தலோட நிலவரம். இதையும் தாண்டி இன்னும் பல மாநிலங்கள்ல இடைத்தேர்தல், அசாம், பீகார், குஜராத் பல இடங்கள்ல நடந்துச்சு. எல்லாருமே கலந்து வெற்றி வரக்கூடிய ஒரு சூழல். கர்நாடகா, கேரளாவிலுமே ஒரு தொகுதி இடைத்தேர்தல். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பெரிய அளவில் அங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்தில் ஒரு 6 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 6 தொகுதிகளை ஒட்டுமொத்தமா மம்தா பானர்ஜி தான் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல மாநில தேர்தலுடைய நிலவரம் இருக்குது. இதுல என்னன்னா, யாருமே எதிர்பார்க்காத இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் தான். ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய டிவி சேனல்கள்ல உட்காந்து எல்லாம் அவங்களோட கருத்துக்கள் சொல்லும் போது, பாஜகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய சுமன் ஸ்ரீராமன் அவரே சொல்றாரு, இவ்வளவு பெரிய வெற்றி வரும் நம்ம நினைச்சே பார்க்கல, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு, பாஜகவுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த வெற்றி அவங்களாலே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல இருக்கு. இப்படி ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லி, அப்போ வெற்றி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குங்கும் போதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களே உருவாயிருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா உத்தவ் தாக்கரே அவங்களுடைய கட்சியை சேர்ந்த யாரெல்லாம் எம்எல்ஏ வேட்பாளர்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பல பத்திரங்களை கையெழுத்தே வாங்கினாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க காசு கொடுத்தோன்னே நீங்க அந்த பக்கம் போயிருவீங்க, அதனால முன்னாடியே நான் ஜெயிச்சாலும் அங்க நான் போக மாட்டேன், அப்படி போனா என்னோட எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பல வகையான டிமாண்டுகளோட ஒரு பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியுமே பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இந்திய கூட்டணி உறுதியாக தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பெரிய வெற்றி, இந்திய கூட்டணி அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சாங்க. வெறும் 48 தொகுதிகள் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய கூட்டணி மட்டுமே 30 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொடுத்துருக்காங்க. இங்க முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயாரானாங்கன்னு சொல்லி எல்லாருமே அதை எதிர்பார்த்த நேரத்தில்
இங்க பாஜக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க, 229 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல. அதோட தான் இப்போ சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடைய முக்கியமான அவங்களுடைய செய்தி தொடர்பாளராக அந்த கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் இப்ப இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முடிவே கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க அதானி மோடி இந்த கூட்டணியால எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். இதுல மிகப்பெரிய தில்லுமுள்ளுகள் நடத்தியிருக்கிறாங்க, மிகப்பெரிய மோசடி இதுல நடத்தியிருக்கிறாங்க. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவும் கிடையாது. மக்கள் இந்த முடிவை ஏத்துக்க கூட இல்ல, மக்களாலே ஏத்துக்கப்பட முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மக்கள் என்ன முடிவு எடுக்காங்க, எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருந்தோம் மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனா இப்படி ஒரு ரிசல்ட், அதுவும் கிட்டத்தட்ட 229 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்கும் போது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, எதனால இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னா, சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அதானியோட பங்கு சந்தையில் நடந்த ஊழல்கள், அவர் கொடுத்த லஞ்ச லாவண்யங்கள், அமெரிக்கா நீதிமன்றம் அவருக்கு பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டு கைது செய்யறதுக்கு வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வகையில எல்லாம் அதானி இங்க ஒட்டுமொத்தமா சிக்கிருக்கிறாரு. அதானி இனி வெளிநாடுகளில் எங்கேயுமே பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் போது, நாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உத்தவ் தாக்கரே சிவசேனா என்ன சொன்னோம்னா, நாங்க இந்த மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வந்த பிறகு அதானியோட எல்லா கான்ட்ராக்டையுமே நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா எல்லா கான்ட்ராக்டையும் முறை தவறி தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த முறை தவறி செய்யப்பட்ட எல்லா கான்ட்ராக்டுமே கேன்சல் பண்ணி இந்த மும்பையில் அதானிக்கு எந்த ஒரு பங்குமே இல்லாத அளவுக்கு நாங்கள் செய்வோம்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதை தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக முன் வச்சிருந்தாங்க. அப்போ வெளிநாடுகளும் இன்னைக்கு அதானிக்கு கைது வாரண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதானிக்கு இங்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறதால இந்த அதானி மோடி இந்த கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய தில்லுமுள்ளு செஞ்சிருக்கிறாங்க. இது இவங்களால ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் முடிவு தானே தவிர மக்கள் கொடுத்த தேர்தல் முடிவு கிடையாது. இதை நீங்க பிராக்டிகலா சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. நீங்க பிராக்டிகலாவே சிந்திச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி 2019 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போ சிவசேனா பிஜேபி 2 பேரும் கூட்டணியில இருந்தாங்க. அந்த சிவசேனா பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது கூட இவ்வளவு பெரிய வெற்றி அடைய முடியல. அன்னைக்கு எதிரில் இருந்த காங்கிரஸ் தனியா காங்கிரஸும் சரத்பவாரோடைய என்சிபி இந்த 2 கட்சி தான் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் சரத்பவார் இவங்க 2 பேர் கூட்டணியில இருந்து மட்டுமே 78 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. பாஜக சிவசேனா இந்த 2 பிரம்மாண்ட கூட்டணி இருந்துமே அந்த இடத்துல மொத்தமே 185 இடங்கள் தான் வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு பாஜக கூட யார் இருக்கா? சிவசேனால இருந்து பிரிஞ்சு போன ஏக்நாத் ஷிண்டே, என்சிபில இருந்து பிரிஞ்சு போன அஜித் பவார், இப்படி ஒப்புக்கு சப்பான கூட வச்சுக்கிட்டு எப்படிங்க 229 இடங்களை ஜெயிக்க முடிஞ்சு? போன தடவை ஒரு பெரிய வலுவான கூட்டணி இருந்த 185 தான் முடிஞ்சது. இந்த தடவை 229 இதை எப்படிங்க லாஜிக்? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவே இல்லைங்கிறாரு. அங்க காங்கிரஸ் போன தேர்தலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் வெறும் சரத்பவார் மட்டுமே 78 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, சரத்பவாரோட என்சிபி, சமாஜ்வாதி உள்ள இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து வெறும் 52 இடங்கள்ல மட்டும் தான் வராங்க. அப்படின்னா இதை கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி இருக்குதா? இதுல மிகப்பெரிய ஒரு மோசடிகள், பல தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது. அதனால இந்த முடிவுங்கிறது இது அதானியும் மோடி எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர இது மக்களால் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. மக்கள் இந்த முடிவை ஏற்கவும் மாட்டாங்க. இந்த பாஜக வெற்றியை செல்லாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வலுவான குற்றச்சாட்டை சஞ்சய் ராவத் இன்னைக்கு முன்வைக்கிறாரு. அடுத்து ஜார்க்கண்டுடைய தேர்தல். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 81 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இந்திய கூட்டணி 57 இடங்கள் வரைக்கும் இப்போ நிலவரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது. 57 இடங்கள்ல இந்திய கூட்டணியும் பாஜகவுடைய கூட்டணி 23 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை. அப்போ இந்திய கூட்டணி அங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காலையில பார்த்தோம்னா தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய நேரங்களில் பார்த்தோம்னா பாஜக, முக்தி மோர்ச்சா இவங்க எல்லாருமே ஒரே சம அளவில் வரா மாதிரி 2 பேருக்குமே சம அளவில் வெற்றின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நிலவரம் மாற இப்போ 57 இடங்கள்ல மேல முன்னிலை. கிட்டத்தட்ட 41 இடங்கள் ஜெயிச்சாலே அவங்க ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல 57 இடங்களை இந்திய கூட்டணி ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இந்திய ஆட்சியை கைப்பற்றுறது மூலமா அங்க பாஜகவுடைய பல பொய் பிரச்சாரங்களுக்கும் பாஜகவுடைய இடி துறைக்கும் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக அந்த எங்க பிரச்சாரத்தை முன் வச்சாங்கன்னா கட்டாங்கே கோ பட்டாங்கே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா நம்மளை வந்து வெட்டி போட்டுருவாங்க, அதனால நம்ம ஒற்றுமை ரொம்ப முக்கியம் சொல்லி இந்துக்கள்கிட்ட ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறாங்க. நம்ம ஒற்றுமையா இருக்கிறது முக்கியம் சொல்றது ஓகே, ஆனா நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே தயாரா இருக்குது. அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்காக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி இதுலயுமே ஒரு மத பிரச்சாரத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. கூடவே என்ன செஞ்சாங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து பல பேர் இங்க சட்டவிரோதமா குடியேறி ஜார்க்கண்ட்ல வந்துட்டாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய உங்களை பழங்குடியின மக்களை வந்து அழிக்கிறதுக்காக பல சக்திகள் நடக்குது, பங்களாதேஷ்ல இருந்து பல சூழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்லி பல வகையில போய் பிரச்சாரம் செஞ்சு அதுக்காக பல வீடியோக்களை வெளியிட்டு என்னென்னோ செஞ்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே ஜார்க்கண்ட் மக்கள் ஒட்டுமொத்தமா தூக்கி வீசி இருக்கிறாங்க. கூடவே பார்த்தோம்னா இடி வச்சு எல்லா மாநிலங்கள்லையுமே எல்லா மாநில அரசுகளுமே முடக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே ஜார்க்கண்ட்ல அங்க முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் ஆடினாங்க.
அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவர் மேல எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் விடுதலை வெளியில வந்ததுக்கு பிறகு அவர் ஜெயிலுக்கு போற வரைக்கும் சம்பாய் சோரனை அங்க முதலமைச்சரா வச்சிருந்தாரு. அவங்க கட்சியில ரொம்ப முக்கியமான நம்பிக்கையான நபரா இருந்தாரு. அதுக்கடுத்து அந்த சம்பாய் சோரனை பாஜக விலை கொடுத்து வாங்கி அவரை பாஜக பக்கம் ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்படி எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து ஈடியை வச்சு எல்லா வகையிலுமே லாக் செஞ்சாங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே நீங்க இந்த மக்கள் ஒட்டுமொத்தமா தூக்கி போட்டு இடி மூலியமா நீங்க ஆடக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டத்துக்குமே ஜார்க்கண்ட் மக்கள் ஒரு தெளிவான பதிலடி கொடுத்து இன்னைக்கு அந்த ஜார்க்கண்ட்ல திரும்பவும் முக்தி மோர்ச்சாவை தேர்ந்தெடுத்து இந்திய கூட்டணிக்கு ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் நிலவரம் மாறி இருக்கு. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளில் இப்போ நிலவரம் மாறி 227 இடங்கள்ல பாஜக முன்னிலை, இந்திய கூட்டணி 2 சீட்டுகள் அதிகரிச்சு 54 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட். அப்போ இந்த மகாராஷ்டிராவுடைய விஷயம் மட்டும்தான் எக்கு தப்பா இப்படி வந்திருக்கும் போது தான் இதுல நடந்தக்கூடிய இந்த குளறுபடிகளை மக்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுல இது வந்திருக்குது. சரி, இதையும் தாண்டி இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ யார் முதலமைச்சராக வருவாங்க அப்படிங்கிறதா இங்க முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இத்தனை நாளா அவங்க ஆட்சி செஞ்சது அங்க ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனால இருந்து பிரிஞ்சு வந்த ஏக்நாத் ஷிண்டே வச்சுட்டு ஒரு ஆட்சி செஞ்சாங்க. இப்போ அந்த சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டே வச்சுட்டு கூட்டணியில் இருக்கும்போது அதே ஏக்நாத் ஷிண்டே திரும்ப முதலமைச்சர் ஆக்குவாங்களா, இல்ல பாஜக பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க, 125 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க, 145 வந்தாதான் மெஜாரிட்டி, வெறும் 20 தான் உங்களுக்கு தயவு தேவை. அப்போ இங்க பாஜகவோட முதலமைச்சர் தான் வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்ல, பாஜக தான் அங்க முதலமைச்சரா வருவாங்க. அங்க அவங்களுடைய பாஜகவுடைய தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் தான் அங்க முதலமைச்சரா போடுவாங்க அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இவங்களுடைய சூழ்ச்சி அதுதான். ஒருத்தவங்களோட தயவுல போய் அவங்க உள்ள போய் சேருவாங்க, அதுக்கடுத்து அவங்களே தூக்கி சாப்பிட்டு இவங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்க. இனி கொஞ்ச நாள்ல பாருங்களேன், இப்ப பாஜக முதலமைச்சரா வருவாங்க, அதுக்கடுத்து ஏக்நாத் ஷிண்டேயோட தயவும் தேவையில்ல, நீ அஜித் பவார் உன்னோட தயவும் தேவையில்ல, எங்க வேணாலும் கிளம்பு அப்படின்னு சொல்லி தட்டி விடுறது தான். இதுதான் பாஜக ஒவ்வொரு மாநிலங்களிலுமே செஞ்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒடிசாவில் என்ன செஞ்சாங்களோ அதுதான் இன்னைக்கு மகாராஷ்டிராவிலுமே செஞ்சு இதுதான் நாளைக்கு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு நடக்கும். அதனால எங்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு யார் வராங்களோ அந்த துரோகம் செஞ்சவங்க கடைசியில் அவங்க விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். கண்டிப்பா ஏக்நாத் ஷிண்டேவுக்குமே அந்த ஒரு நிலைமை தான் ஏற்படும். இந்த வகையில நம்ம பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை நியாயமா பார்த்தா பாராட்டலாம். ஏன்னா அவர் இங்கேயுமே தமிழ்நாட்டிலுமே எடப்பாடி பழனிசாமியை ஏக்நாத் ஷிண்டே மாதிரி கொண்டு வந்து அவரை வச்சு இங்க நம்ம கால் ஊண்டிடலாம், அதிமுக மூலியமா உள்ள போய் அதுக்கப்புறம் அதிமுகவை கழட்டி விட்டு நம்ம அந்த இடத்துல லீடிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இடம் கொடுக்காம பாஜகவில் வந்து வெளியில வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சி சார்பில் மீண்டும் பாஜக கூட சேர மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுல அவங்க உறுதியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதிமுக அவங்க விட்ட அந்த இடங்களை அவங்க எதெல்லாம் கைவிட்டாங்களோ அதை திரும்பவும் கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேல மக்கள்ல இருக்கு. இல்ல நான் திரும்பவும் பாஜக கூட தான் போய் சேருவேன் அப்படின்ற முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தீர்மானிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்களோட நடந்திருக்குது. குறிப்பா அந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் ரிசல்ட்ன்றது யாராலுமே ஏத்துக்க முடியாத எக்குத்தகப்பா இந்த ரிசல்ட் வந்திருக்குது, இதுல பல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி மக்கள்ல பலருமே சரி இந்திய கூட்டணி சார்பிலுமே சரி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.